அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்டரி கின்சிங். இந்த ரெகுலேஷன் படி தான் நடந்திருக்கு, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஒரு போர்டு கெஸ்ஸிங் மாதிரி கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போது நமக்கு இந்த 39 ஆகஸ்ட் மாதம் ஒரு 39ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 39 அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மறுநாளே 84. இந்த கேம் க்ளோஸ் பண்ணாமலே இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி நேற்றுக்கு வந்து மறுபடியும் 93 அடித்ததால் இதை அப்படியே ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 48 வரத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு நாள் வந்தால் பிசி 48 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு போர்டு கெஸ்ஸிங்கில் ஒரு பிசி 48 அப்படின்ற நம்பர் ஒன்று கொடுக்குறேன். அடுத்த பாருங்கள், அடுத்ததாக இங்கே பாருங்கள், நேற்றுக்கு 693ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 693ன்னு சொல்லிட்டு இதில் ஏபி 69. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு 14 அடிச்சுட்டு 96ன்ற நம்பர் ஏபியில் ஃபுல் ஆப்போசிட் வச்சு அடிச்சிருந்தான். சப்போஸ் நேற்றுக்கு 69 அடிச்சதால் இதையும் ஒரு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 41 அப்படின்ற நம்பர் நமக்கு வரலாம். ஓகேங்களா? 41ன்ற நம்பர் இந்த 69க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு ஏபி 41 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் போர்டு கெஸ்ஸிங்கை இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது அடுத்தபடியாக பாருங்கள், இந்த கேமை மட்டும் நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. 61 இருக்குங்களா ஏபியில்? இப்போ பார்த்துங்க, ஒரு 2 நாள் 1 2 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபி 61 நல்லா பார்த்துங்க. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 62. கரெக்டுங்களா? இந்த 62க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா ஒரு 17 அப்படின்ற நம்பர் வரும். கரெக்டுங்களா? 17ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இங்கே அடிச்சிருக்கேன். எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஒரு ஃபஸ்ட்டு டைம் அடித்ததை வச்சு செகண்ட் டைம் கெஸ்ஸிங்காக நம்ம இது எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். சம்டைம்ஸ் ஒரு சில டைம் இது வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கேயே ஏ போர்டு 6 தான். ஃபஸ்ட்டு 6, அடுத்தது 6னா மறுபடியும் நேற்றுக்கு ஒரு 6 அடிச்சிருக்கான். இப்போது 61க்கு 62 ஃபுல் ஆப்போசிட் வச்சு ஒரு 17 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடித்து முடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? ஓகே. இப்போது நமக்கு நேற்றுக்கு மறுபடியும் 69 மறுபடியும் ஏ போர்டு 6 வச்சு 69ன்னு சொல்லிட்டு கேமை அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? இப்போது நம்ம இங்கே 69க்கு நமக்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 70. ஓகேவா? 70. கரெக்டுங்களா? 70 இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 25. ஏபி 25. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது பிசியில் ஒரு 93க்கு ஒரு 48 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அடுத்ததாக 69க்கு ஒரு 41 ஃபுல் ஆப்போசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இன்னொரு நம்பர் 61க்கு 62 அடிச்சுட்டு அதை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 17 முடிச்சிருக்கான். இப்போது அடுத்த நம்பராக மறுபடியும் ஏ போர்டு 6 வச்சு 69 அடித்ததால் ஒரு அடுத்த நம்பர் 70. இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 25. கரெக்டுங்களா? ஏபி 25 வரத்துக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போது இந்த ஏபி 25க்கு மட்டும் என்ன கெஸ்ஸிங் 3 டிஜிட்டில் வந்தால் என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம். பாருங்கள், போன மாதத்தில் இப்போ ஏபி நமக்கு இன்றைக்கி 25 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஏபி 25 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ போன மாதத்தில் பாருங்கள்,
சி போர்டு 9 வச்சு என்னென்ன நம்பர் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 29ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 09, அதுக்கு அடுத்தது ஒரு 79. கரெக்டுங்களா? ஸோ சி போர்டு 29, 09, 79. இந்த சி போர்டு 29க்கு ஒரு 79 அடித்து முடிச்சிட்டான். கரெக்டுங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்குது ஒரே ஒரு பிசி 09 மட்டும் பெண்டிங்லேயே இருக்குது. அந்த பிசி 09க்கு நமக்கு ஒரு 59மே பெண்டிங்கில் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு 59மே பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நமக்கு இன்றைக்கி ஏபி 25 வர்றதால நமக்கு இந்த 59 ஒன்று பிசியில் பெண்டிங் இருக்குது. அதனால் 3 டிஜிட் நம்பராக 259ன்ற நம்பரை நம்ம இன்றைக்கி 8ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.